அனைவருக்கும் வணக்கம். இப்போ சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனில் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற முறை அறிமுகப்படுத்திட்டாங்க. இதனால் பட்டா அப்ரூவல் ஆன உடனே எஃப்எம்பிலையும் சேஞ்சஸ் கேரி அவுட் ஆகிற மாதிரி அறிமுகப்படுத்திட்டாங்க. வாங்க இப்போ ஒரு அப்ளிகேஷனை விஓ டு எல்ஆர்டி லாகினுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு லாகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ஷெட்யூல் கொடுத்து வச்சுருக்கேன். ஷெட்யூல்டு அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணுறோம். வியூவில் கிளிக் பண்ணுறோம். சூர்யான்ற அப்ளிகேஷன் வந்திருக்கு. கண்டினியூ கொடுத்துக்கிறோம். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லேண்ட் ரிமார்க்ஸ் ரைட் சைடு ப்ரொசீட் கொலாப் வெப்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது வேண்டாம், ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ வந்து வழக்கம் போல் லேண்ட் ரிமார்க்ஸை கிளிக் பண்ணுறோம். அக்செப்ட் கொடுத்துக்கிறோம். சேவ் கொடுத்துக்கிறோம். இப்போ மறுபடியும் வந்து ப்ரொசீட் கொலாப் வெப் அது அந்த டேபை கிளிக் பண்ணால் அது வெப் கொலாப் பேஜுக்கு போயிடும். எஃப்எம்பி லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த வெப் கொலாப் பேஜ். ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே டேபிள் பேனல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் எஃப்எம்பி ஃபுல்லாக வியூ ஆகும். கீழே வந்து இந்த 15B2ன்ற சப்டிவிஷனை தான் நம்ம சப்டிவிஷன் பண்ண போகிறோம். அதுலேருந்து 30 சென்ட்டு. இந்த 15B2வை 15B2A 15B2Bன்னு 2 சப்டிவிஷன் பண்ண போகிறோம். இதுக்கான சப்டிவிஷன் ரெக்கார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தென்புறமாக 15.4 வடப்புறமாக 12.4 ஆல்ரெடி அளந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தால் சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆப்செட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த லைனில் 15.2 ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த லைனில் வச்சு கிளிக் பண்ணாலே பாயிண்ட் க்ரியேஷன் இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் டிஸ்டன்ஸுன்றதில் 15.2 என்டர் போடுறோம். அடுத்து ஆப்செட் நேம் கொடுக்கணும். இல்லாத ஒரு நேம் கொடுக்கணும். ரேண்டமாக 500 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே பண்ணிடுறோம். 15.2 ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி கொண்டு போய் மேலே இருக்க லைன்லையும் வச்சு கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் பாயிண்ட் க்ரியேஷன் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 12.4 நம்ம அளந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 12.4 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்செட் நேம் கொடுக்க தேவையில்ல. 501 டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடில் வந்து சப்டிவிஷன் லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் பாயிண்ட் டு பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு வந்து இப்போ 501ன்னு ஒரு ஆப்செட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வச்சுட்டு கிளிக் பண்ணி மறுபடியும் 500ல் கொண்டு வந்து டபுள் கிளிக் பண்ணால் ஒரு சப்டிவிஷன் லைன் க்ரியேட் ஆகிடும். அடுத்து லைன் க்ரியேஷன் 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 85.4ன்னு காட்டுது. நம்ம அளந்து 86ன்னு வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 86ன்னே போட்டுக்கலாம். அதனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல. 86ன்னு டைப் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் சப்டிவிஷனிங்னு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சப்டிவிஷன் பண்ண பார்ட்டில் வச்சு கிளிக் பண்ணால் ஒரு சப்டிவிஷன் ஏரியா உள்ள ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் சப்டிவிஷன் நம்பர் கேட்கும். இப்போ 15B2Aன்னு அதுக்கு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அதனோட நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்க ஏரியா வந்து 2430 சதுர மீட்டர் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். கண்டினியூ கேட்குது. கண்டினியூ கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஓகே கொடுத்துக்கிறோம். அடுத்து ரைட் சைடில் உள்ள செக்மெண்ட்டில் வச்சு கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி சப்டிவிஷன் நம்பர் கேட்குது. அதில் 15B2Bனா டிஃபால்ட்டாக வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனோட ஏரியா 1215 சதுர மீட்டர். என்டர் கொடுக்குறோம். இப்போ ஓகே கொடுத்துக்கிறோம். கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டா ஏரியா சரியாக வந்துடுச்சு. அதனோட சப்டிவிஷன் நேமும் புதுசாக க்ரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா மாடிஃபைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அதில் மூவ் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்லாம் அப்படியே அங்கங்கன்னு அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து உள்ளே அழகாக செட் பண்ணுறோம். உள்ளார கொண்டு வந்து சப்டிவிஷன் ஆனது ரெண்டுத்தையும் மூவ் பண்ணி வைக்கிறோம். எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மூவ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணிக்கலாம். எல்லா டெக்ஸ்ட்டையும் மூவ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பார்க்குறது வியூ நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிறதையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் உள்ளார நவுத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். வேறு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு புரியாது கொஞ்சம். அந்த 15 B2Bன்னு இருக்குது அடுத்தது ரெட் கலரில் புதுசாக வாங்கின சப்டிவிஷன், அதையும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். ரெண்டு சப்டிவிஷன் கரெக்டாகிடுச்சு. ஓகே, இது மேலேயும் கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து எஃப்எம்பியோட லெஃப்ட் சைடில் வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியாக இருக்கிறதுனால சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுக்குறது முன்னாடி கேர்ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து டாப்பில் ஃபார்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி சப்டிவிஷன் பண்ண ரெண்டோட ஏரியாவும் காட்டும். இப்போ இந்த சப்டிவிஷன் உடஞ்சதுக்கப்புறம் 15 B2A 15 B2Bயோட பரப்பு காட்டும். அதை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து என்டர் யுவர் கமெண்ட்ஸ்னு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன், அதையும் ஓகே கொடுத்துக்கிறோம். மேப்பு ஃபார்வர்ட் ஆகிடுச்சின்னு ஓகே சொல்லுது. மறுபடியும் ரீகன்ஃபார்ம் கொடுக்கறதுக்காக ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம தமிழ் நிலத்தில் வழக்கமாக ஓனர் அப்டேஷன் பண்ணுற மாதிரி ஓனர் அப்டேஷன் அந்த இதை கிளிக் பண்ணால் 15 B2A 15 B2B ரெண்டுத்தோட பரப்போட லேண்ட் டீட்டெயில்ஸோட ஒரு டேட்டா காட்டும். அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று டென்டேட்டிவ் சப்டிவிஷன் டீட்டெயில் இருக்கும். அந்த பாக்ஸில் 15 B2A டைப் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அதை கிளிக் பண்ணால் அதனோட டீட்டெயில் வரும், அதனோட ஏரியாவை காட்டும். குரூப்பிங்னு கேட்குது. பட்டா ஓல்டு பட்டாவிலே வச்சிட்றோம். ஓல்டு பட்டா நம்பர் 1264. அதே இடத்துல அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வச்சிடறோம். ஆட் ஓனர் டீட்டெயில் கொடுத்துக்கிறோம். மறுபடியும் இந்த மேலே ஆப்ஷனில் வந்து பதினஞ்சு B2Bன்னு செகண்ட் சப்டிவிஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டா அதனோட ரிமைனிங் ஏரியா தானாக வந்துடும். இப்போ குரூப்பிங் கேட்குது, நோ கொடுக்குறோம். நியூ பட்டா ஓல்டு பட்டா கேட்குது, நியூ பட்டா தான் கொடுக்குறோம். இப்போ ஆட் ஓனர் டீட்டெயில் ஆகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓனர் அப்டேஷனை கிளிக் பண்ணுறோம். நம்ம புதுசாக எதுவும் பேரை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேஸில் சேர்க்கலை, அதனால் ஆட் டு ஓனர் கொடுக்க தேவையில்லை. அது ஏற்கனவே 3 பேர் அதிலே வச்சிட்றோம். மூவ் டு அப்ளிகேஷன் கொடுத்தா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டீட்டெயில் ஃபில் ஆகிடும். அடுத்து T2ன்ற செகண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை கிளிக் பண்ணால் இப்போ ராம்குமார் மனைவி சூர்யான்ற பேருக்கு அந்த 30% சப்டிவிஷன் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ராம்குமார் மனைவி சூர்யா. ஆட் கொடுத்துக்கிறோம். ஓனர் டீட்டெயில்ஸ் கீழே வந்துருச்சு. இப்போ ஒரு பார்ட்டு ஓல்டுலேயே வச்சுட்டு
அதில் T2 டிரான்சாக்ஷனை ராம்குமார் மனைவி சூர்யா எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். இப்போ மூவ் டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். வழக்கம் போல் கீழே வந்து வழக்கம் போல் டேட் ஆஃப் அந்த ஹேண்ட் ஓவரிங் டேட்லாம் கொடுத்துட்றோம். வழக்கம் போல் ரிமார்க்ஸில் ஓகே ஆர் ரெக்கமெண்டட் இங்கே சர்டிஃபை பண்ணுறது அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்வர்ட் டு டிஏஎஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம உடஞ்ச ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம். அதில் போயிட்டு நம்ம பண்ணுறது சரிதானே பார்க்க அந்த சப்டிவிஷன் நம்பர் ராம்குமார் ஃபஸ்ட்டு இந்த T2ஓட டீட்டெயிலை பார்த்துக்கலாம். ஏரியா பேர் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம செஞ்சுருக்க சரிதானான்னு ஃபைனலாக கடைசியாக கூட அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இதில் வந்து நம்ம சூர்யான்ற டீட்டெயில் கேட்குது. இந்த கிளிக் பண்ணால் யார் பேருக்கு போகுது, T2 டிரான்சாக்ஷன் ராம்குமார் மனைவி சூர்யா செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த T1 அது எந்த டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னா சந்தோஷ், ராம்குமார், விஜயகுமார் அந்த 3 பேர்லேருந்து தான் அதை வைக்கணும். பேலன்ஸ் ரிமைனிங் ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லார்டிக்கும் இந்த அப்ளிகேஷன் மூவ் ஆகிடுச்சு. மற்ற விஷயம் அவங்க பார்த்துப்பாங்க. தேங்க்யூ.